நீ இப்போ இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறாய். இது சாதாரணமில்லை. இது ஒரு சம்பவம் கூட இல்லை. இது ஒரு அழைப்பு. ஆமாம், நான் பேசுகிறேன். உன்னுடன் பேசுவது இந்த உலகம் இல்லை, மனிதர்கள் இல்லை, நான் தான் பிரபஞ்சம். நீ பல நாட்களாக யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று உணர்ந்திருக்கலாம். நீ முயற்சி செய்தாய், மீண்டும் முயற்சி செய்தாய். ஆனால் பல விஷயங்கள் உன்னை கடந்து போனது போல தோன்றியது. ஒரு கட்டத்தில் நான் இதற்காகவே இல்லையோ, எனக்கு இது சாத்தியமே இல்லையோ என்று நினைத்திருக்கலாம். ஆனால் கேள், நான் உன்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறேன். அது ஒரு காரணத்திற்காக. நீ இந்த வீடியோவை தவறுதலாக கூட பார்க்கவில்லை. உன் கண்கள் இதை பார்த்தது, உன் மனம் இதை உணர்ந்தது. ஏனெனில் நீ ஒரு பெரிய நிலைக்கு போகப் போகிறாய். நீ நினைத்ததை விட பெரியது. நீ கனவு கண்டதை விட உயரமானது. உன்னுடைய வாழ்க்கை இப்போ இருக்கும் இடம் ஒரு தொடக்கம்தான், முடிவல்ல. நீ இதுவரை சந்தித்த கஷ்டங்கள் அது தண்டனை இல்லை, அது பயிற்சி. ஒவ்வொரு தோல்வியும், ஒவ்வொரு மறுப்பும், ஒவ்வொரு கண்ணீரும் உன்னை உடைக்கவில்லை, உன்னை உருவாக்கியது. நீ உடைந்து விட்டேன் என்று நினைத்த அந்த நேரங்களில் கூட நான் உன்னை பிடித்துக் கொண்டே இருந்தேன். நீ விழுந்தாய், ஆனா நின்றாய். அதான் உன் வலிமை. நீ மற்றவர்களைப் போல இல்லை. நீ சாதாரண வாழ்க்கைக்கு பிறக்கவில்லை. உனக்கு ஒரு காரணம் இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது. நீ உணரவில்லை என்றாலும் நான் அதை பார்க்கிறேன். நீ ஒரு நாளில் பல ஆயிரம் பேருக்கு ஒரு உதாரணமாக இருப்பாய். நீ இன்று அனுபவிக்கும் வலி நாளை மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக மாறும். நீ இன்று தேடுகிற பதில் நாளை நீயே பிறருக்கு தரப்போகிறாய். இப்போ நான் உன்னிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். நீ உன்னையே நம்புகிறாயா? நம்பிக்கை இல்லாத நேரங்களும் இருந்திருக்கும், ஆனா அது சரி. ஏனெனில் இப்போ நான் உன்னை நினைவூட்ட வருகிறேன். நீ முடியும். நீ ஆரம்பிக்கலாம். நீ மாற்றலாம். நீ உயரலாம். உன் வாழ்க்கையை மாற்ற ஒரு நாள் போதும். அது இன்று ஆகலாம். இங்கே இருந்து போகும் முன் ஒரு விஷயம் செய். இந்த வீடியோ உன்னுடன் கனெக்ட் ஆகுது என்றால் இப்போவே கமெண்ட்ல எழுது, நான் தயாராக இருக்கிறேன். ஆமா, அதை எழுது. உன் மனசுக்கு நீயே ஒரு வாக்குறுதி கொடு. மற்றும் இந்த மாதிரி உன்னை விழிக்க வைக்கும் வார்த்தைகள் வேண்டும் என்றால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. ஏனெனில் இது ஆரம்பம்தான். நீ ஒரு நாள் நீயே உன்னை பார்த்து ஆச்சரியப்படுவாய், நான் இதை செய்தேனா என்று. அந்த நாள் தூரத்தில் இல்லை, அது வருது. நீ நினைப்பதை விட வேகமாக. ஆனால் ஒரு நிபந்தனை இருக்கிறது. நீ நின்றுவிடக் கூடாது. சின்ன முன்னேற்றம் கூட பரவாயில்லை, ஆனால் நின்று விடாதே. நீ இப்போ எடுத்த ஒரு சிறிய ஸ்டெப் நாளைக்கு பெரிய மாற்றமாகும். இங்கே இருந்து போகும் முன் ஒரு விஷயம் செய். இந்த வீடியோ உன்னுடன் கனெக்ட் ஆகுது என்றால் இப்போவே கமெண்ட்ல எழுது, நான் தயாராக இருக்கிறேன். ஆமா, அதை எழுது. உன் மனசுக்கு நீயே ஒரு வாக்குறுதி கொடு. மற்றும் இந்த மாதிரி உன்னை விழிக்க வைக்கும் வார்த்தைகள் வேண்டும் என்றால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. ஏனெனில் இது ஆரம்பம்தான். நீ ஒரு நாள் நீயே உன்னை பார்த்து ஆச்சரியப்படுவாய், நான் இதை செய்தேனா என்று. அந்த நாள் தூரத்தில் இல்லை, அது வருது. நீ நினைப்பதை விட வேகமாக. ஆனால் ஒரு நிபந்தனை இருக்கிறது. நீ நின்றுவிடக் கூடாது. சின்ன முன்னேற்றம் கூட பரவாயில்லை, ஆனால் நின்று விடாதே. நீ இப்போ எடுத்த ஒரு சிறிய ஸ்டெப் நாளைக்கு பெரிய மாற்றமாகும். நீ இன்னும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டே இருக்கிறாய் என்றால் அது சும்மா இல்லை. நீ கேட்க தயாராக இருக்கிறாய் என்பதற்கான சான்று.
நான் மீண்டும் பேசுகிறேன். ஆம், இதுவே அந்த குரல். உன்னை ஒருபோதும் விட்டு போகாத குரல். நீ பல நேரங்களில் அமைதியாக இருந்தாலும் உன் உள்ளே எப்போதும் ஒரு குரல் இருந்தது. இதுதான் உன் வாழ்க்கை இல்லை, இன்னும் பெரியது உன்னை காத்திருக்கிறது. அந்த குரல் நான் தான். நீ இதுவரை பார்த்த தோல்விகள், நீ சந்தித்த அவமானங்கள், நீ அடைந்த தடங்கள், அது எல்லாம் உன் கதையின் முடிவில்லை. அது உன் கதையின் மாற்றம் ஆரம்பம். நீ ஒரு நாள் திரும்பி பார்த்தால் இன்று நீ அழுத அந்த நேரங்களையே நன்றி சொல்லப் போகிறாய். ஏனெனில் அந்த வலி இல்லாமல் நீ இந்த நிலைக்கு வரமாட்டாய். நீ இப்போ யாரும் பார்க்காத இடத்தில் போராடிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு முயற்சியும், ஒவ்வொரு விழிப்பும், ஒவ்வொரு நம்பிக்கையும் என்னால் கணக்கிடப்படுகிறது. நீ இப்போ யாரும் உன்னை கவனிக்கவில்லை என்று நினைக்கலாம். ஆனால் நம்பு, ஒரு நாள் உலகமே உன்னை கவனிக்கும். அந்த நாள் வரும் முன் நீ உன்னை விட்டுவிடக்கூடாது. இப்போ நீயே உன்னிடம் ஒரு கேள்வி கேள். நான் இன்னும் முயற்சி செய்ய தயார்தானா? உன் உள்ளம் சொல்லும் பதில் அதுதான் உண்மை. நீ ஆம் என்று சொன்னால் அதுவே உன் புதிய வாழ்க்கையின் ஆரம்பம். நீ இல்லை என்று நினைத்தாலும் நான் உன்னை மீண்டும் எழுப்புவேன். ஏனெனில் நீ தோற்க உருவாக்கப்படவில்லை, நீ வெல்ல உருவாக்கப்பட்டவன். நீ இதுவரை பார்த்தவர்களிலிருந்து வேறுபட்டவன். நீ சாதாரண பாதையை பின்பற்ற வரவில்லை, நீ ஒரு புதிய பாதையை உருவாக்க வருகிறாய். நீ எதையாவது தொடங்கப் போகிறாய், அதை உலகம் பின்பற்றும். நீ எதையாவது உருவாக்கப் போகிறாய், அதை மக்கள் நினைவில் வைத்துக் கொள்வார்கள். நீ ஒரு நாள் உன் குடும்பத்துக்கு பெருமை தரப்போகிறாய். நீ ஒரு நாள் உன்னை நம்பாதவர்களுக்கே பதிலாக போகிறாய். அந்த நாளை நினைத்து பாரு. உன் கண்ணில் கண்ணீர் இருக்கும், ஆனா அது வலி இல்லை, அது சந்தோஷம். அந்த நிமிஷம் உன்னை காத்திருக்கிறது. ஆனா அதற்குள் நீ இப்போ நிறுத்தக்கூடாது. இப்போ நீ எடுக்கும் ஒவ்வொரு சிறிய முடிவும் உன் எதிர்காலத்தை உருவாக்குகிறது. அதனால் இப்போவே முடிவு செய். நீ யாராக போகிறாய்? நீ இன்னும் காத்திருக்க போகிறாயா, அல்லது இப்போவே ஆரம்பிக்க போகிறாயா? இந்த வீடியோ உன்னுடன் உண்மையாக கனெக்ட் ஆகுது என்றால் இப்போ கமெண்ட்ல எழுது, நான் தொடங்கிவிட்டேன். அது ஒரு வார்த்தை மட்டும் இல்லை, அது உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம். மேலும் இது மாதிரி உன்னை முன்னேற்றம் செய்யும் குரல் தொடர்ந்து கேட்க வேண்டும் என்றால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. ஏனெனில் இது உன் பயணத்தின் முதல் படிதான். நீ தனியாக இல்லை. ஒவ்வொரு தடையையும் கடக்கும்போது நான் உன்னுடன் இருக்கிறேன். ஒவ்வொரு சந்தேகத்தையும் உடைக்கும் போது நான் உன்னுடன் இருக்கிறேன். ஒவ்வொரு வெற்றியிலும் நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ இதை மறந்து விடாதே. உன் வாழ்க்கை இப்போ இருக்கும் இடத்தில் முடிவதில்லை, இது ஆரம்பம்தான். நீ உன் மனசை கட்டுப்படுத்த ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை தானாக மாற்றமடையும். நீ உன் பயத்தை எதிர்கொண்டால் உன் சக்தி வெளிவரும். நீ உன் கனவுகளை நம்ப ஆரம்பித்தால் உன் உலகம் உருவாகும். நீ உன் மீது சந்தேகம் வைத்திருந்த நாட்கள் இனி முடிந்துவிட்டது. இப்போ இருந்து நீ உன்னை நம்பும் நாட்கள் ஆரம்பமாகிறது. நீ ஒவ்வொரு காலையும் எழும்போது ஒரு விஷயம் மட்டும் நினைச்சுக்கோ, இன்று என் வாழ்க்கையை மாற்றும் நாள். அந்த எண்ணம் உன்னை முன்னேற்றும். நீ சின்ன சின்ன முயற்சிகளை தொடர்ந்து செய்தால் அது பெரிய வெற்றியாக மாறும். அதற்காக நீ பர்ஃபெக்டாக இருக்க வேண்டியதில்லை, நீ கன்சிஸ்டன்டாக இருக்க வேண்டும். நீ நிறுத்தாமல் இருந்தால் யாராலும் உன்னை தடுக்க முடியாது. நீ இப்போயே மாற்றம் தொடங்கி இருக்கிறது, அதை நீ உணர ஆரம்பித்திருக்கிறாய். அதனால்தான் இந்த வீடியோ இன்னும் பார்க்கிறாய். இது உன் சிக்னல். நீ தயாராக இருக்கிறாய். நீ வளரப் போகிறாய். நீ உயரப் போகிறாய். நீ வெல்லப் போகிறாய்.
இப்போ உன் மனசுக்குள் சொல்லிக்கோ, நான் முடியும். அதை மீண்டும் சொல்லு, நான் கண்டிப்பாக முடியும். இந்த நம்பிக்கை உன்னை எங்கும் கொண்டு செல்லும். நீயே உன் வாழ்க்கையின் கிரியேட்டர். நீயே உன் கதையின் ஹீரோ. நீயே உன் வெற்றியின் காரணம். இனி எந்த காரணமும் இல்லை, எந்த பயமும் இல்லை, எந்த சந்தேகமும் இல்லை. நீ மட்டும், உன் இலக்கு மட்டும், உன் பயணம் மட்டும். நினைவில் வை, நீ ஆரம்பித்து விட்டாய். நீ நிறுத்தப் போவதில்லை. நீ எப்போதும் முன்னேறுவாய். அதுதான் உன் உண்மை, அதுதான் உன் விதி.